மகப்பேறு விடுப்பு முடிந்து பணிக்கு திரும்பும் காவலர்களுக்கு அடுத்த 3 ஆண்டுகளுக்கு சொந்த ஊர் பகுதியிலேயே பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் சீருடை பணியாளர்களுக்கு பதக்கங்கள் வழங்க வருகை தந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. பின்னர் நடைபெற்ற விழாவில் 129 போலீசார், 7 ஊர்காவல் படையினர், 14 தீயணைப்பு துறையினர், 8 சிறைத்துறையினருக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சர் பதக்கங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். இதேபோல 243 போலீசாருக்கும், ஊர்காவல் படையில் 8 பேர், தடயவியல் துறையில் 4 பேர், தீயணைப்பு துறையில் 27 பேர், சிறைத்துறையில் 19 பேருக்கும் முதலமைச்சர் பதக்கங்களை வழங்கி மு.க.ஸ்டாலின் பாராட்டினார். அதைத் தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், பெண் காவலர்களுக்கு புதிய சலுகையை அறிவித்ததுடன் குழந்தைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க சிறப்பு திறன் பயிற்சி அளிக்கப்படும் எனவும் அறிவிப்பினை வெளியிட்டார். தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரியக்கூடிய பெண் காவலர்களுக்கு 1 ஆண்டு மகப்பேறு விடுமுறை அளிக்கப்படுகிறது. இந்த விடுமுறை முடிந்து அவங்க பணிக்கு திரும்பும்போது அவங்க குழந்தைகளை பராமரிக்கிறதுல பல சிரமங்கள் ஏற்படுறது தொடர்ந்து அவங்க கோரிக்கை வச்சுக்கிட்டு வராங்க. அவங்க கோரிக்கை ஏற்று மகப்பேறு விடுமுறையில் இருந்து பணிக்கு திரும்பும் பெண் காவலர்களுக்கு அவங்க பணி மூப்புக்கு விலக்களித்து அவங்களுடைய பெற்றோர்களோ அல்லது கணவர் வீட்டை சார்ந்தவர்களோ வசிக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அடுத்த 3 ஆண்டுகளுக்கு பணிமாறுதல் வழங்க அரசு முடிவு செஞ்சிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாடு பெருமைமிகு மாநிலமாக திகழ்வதற்கான பெரும் பங்கு காவல்துறையினரையே சேரும் என புகழாரம் சூட்டினார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதால்தான் அனைத்து துறைகளிலும் நாட்டின் முன்னணி மாநிலமாக இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.